குவைத் தீ விபத்து தொடர்பாக அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடன் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அயலக தமிழர் நலத்துறை எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக தற்போது அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குவைத் தீ விபத்து தொடர்பாக அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அயலக தமிழர் நலத்துறை எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குவைத் தீ விபத்தில் 5 தமிழர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இது தொடர்பாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அயலக தமிழர் நலத்துறை எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பாக அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடம் கேட்டறிந்து வருகிறார். குவைத் கட்டிட தீ விபத்தில் 5 தமிழர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படும் நிலையில் தற்போது அவசரமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அயலக தமிழர் நலத்துறை சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குவைத் தீ விபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் 5 தமிழர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படும் நிலையில் மேலும் சிலர் பற்றிய தகவல்கள் எதுவும் தெரியாத நிலையில் தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கடலூர் சின்னதுரையின் நிலை குறித்தும் தகவல் எதுவும் தெரியவில்லை. மேலும் சிலரின் தகவல் குறித்து எதுவும் தெரியாத நிலையில் அவர்களின் நிலை என்ன, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து தற்போது அவசர ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அயலக தமிழர் நலத்துறை எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்து வருகிறார். குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 தமிழர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படும் நிலையிலும் மேலும் சிலரின் நிலை குறித்து என்னவென்று தெரியாத நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பாக அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். அந்த குவைத் தீ விபத்துல எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் வேலை பார்த்தார்கள் என்பது தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட இருக்கிறது சார்? குவைத் நாட்டில் மங்காப் என்ற இடத்தில் 4 மாடி கட்டடங்களில் 195 பேர் அங்கே தங்கி பணிபுரிந்து இருக்கிறார்கள் என்ற செய்தி பதிவாகியுள்ளது. அதில் 48 பேர் அந்த தீ விபத்தில் இறந்து உள்ள செய்தியும் 50க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற செய்தியும் வந்துள்ளது. இறப்பு தமிழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அந்த தூதரங்கத்தின் மூலமாக பதிவு செய்யவில்லை. தகவல் நமக்கு கிடைக்கவில்லை. அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அங்கே இருக்கிற தமிழ் சங்கத்தின் மூலமாக உதவிகளை நாடி அவர்களை விசாரிக்க சொன்னதின் அடிப்படையில் இதுவரையிலும் 5 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இறந்திருக்க வாய்ப்பு கூடுதலா இருக்கு என்ற செய்தியை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 5 நபர்களுடைய பேரும் அவர்கள் அங்கே பதிவுக்கு நம்முடைய துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். அதில் ராம கருப்பன், வீராசாமி மாரியப்பன், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, முகமது ஷரீப், குனாஃப், ரிச்சார்டு ராய் என்பவர் 5 பேர் உள்ளடங்கி உள்ளார்கள் என்ற செய்தி. ஒருவர் புதுவையை சார்ந்தவராகவும், ஒருத்தர் பேராவூரணியை சார்ந்தவராகவும், ஒருத்தர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை சார்ந்தவராகவும் இருக்கிற செய்தி தமிழ் சங்கம் மூலமாக கிடைத்து இருக்கிறது. இந்த தூதரங்கத்தின் மூலமாக செய்தி கிடைத்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் மேற்கொண்டு நடவடிக்கைகளும் உதவிகளும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், 5 தமிழர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று தற்போது தகவல் வெளியாகி இருப்பதா நீங்க சொல்லியிருக்கீங்க. இறந்தவர்களோட உடல்களை தமிழகத்திற்கு கொண்டு வர ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறதா? அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்ன மாதிரியான ஆறுதல் தெரிவிக்கப்பட இருக்கிறது சார்? நிச்சயமாக உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த ஆலோசனையின் பேரில் அந்த உடல்களை பெற்றுக் கொடுப்பது, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய நிலை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வது நம் துறை சார்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த குடும்பங்களுக்கு நாம் அதிகாரப்பூர்வமாக செய்தி கிடைத்தவுடன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதும் உதவி செய்கின்ற பணியை நம்முடைய துறை அதை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.